ஒன் பஞ்ச் மேன்ல சைத்தாமா ஒரு சைடும், ஒன் பஞ்ச் மேன்ல எனிமீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு சைடு நின்று பேட்டில் பண்ணா கூட சைத்தாமா வந்து வின் பண்ண முடியாது. பட் சைத்தாமா அவங்க எல்லாரையும் ரொம்ப அசால்ட்டாவே வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. சைத்தாமா ஒரு எனிமியை டிஃபீட் பண்ணணும்னா நார்மல் பஞ்சே போதும். பட் அதை தாண்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களே, அவங்களுக்கு கில்லர் மூவ் சீரியஸ் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாரு. சைத்தாமா சீரியஸ் சீரிஸ் யூஸ் பண்ண போறாரு அப்படின்னாலே அவங்கள டிஃபீட் பண்ண போறாரு அப்படிங்கறது மட்டும் அர்த்தம் கிடையாது. அதோட அழிவுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னா ஸ்கையை ஸ்பிளிட் பண்ற அளவுக்கு இருக்கும், இல்லைன்னா ஓசனை ஸ்பிளிட் பண்ற அளவுக்கு இருக்கும், ஒரு என்டையர் பிளானட்டையே அழிக்கிற அளவுக்கு இருக்கும். இது சைத்தாமாவோட ஃபுல் பவர் கிடையாது. அவர் நார்மல் பஞ்ச் பண்றாரு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆனது. இந்த வீடியோல சைத்தாமா யூஸ் பண்ண எல்லா கில்லர் மூவ்ஸை பத்தியும் பார்த்துடலாம். அதுலயும் அவர் யூஸ் பண்ணதுல எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறதையும் சேர்த்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. சைத்தாமா அவரோட கில்லர் மூவை ஒரு வீக்கான எனிமிக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணியிருப்பாரு. சவுண்ட் சோனிக் இவன் வந்து ஆன்டி ஹீரோ. சைத்தாமா வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே எய்மா இருக்கும். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போயிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அவன் வலுக்கட்டாயமா சைத்தாமா வந்து எப்பவுமே பேட்டிலுக்கு வந்து கூப்பிட்டு இருப்பான். இந்த சவுண்ட் சோனிக் இருக்கான் இல்லையா, இவன் வந்து சவுண்டை விட ரொம்ப ஸ்பீடா இருப்பான். ஸோ அவன் வந்து சைத்தாமாவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ அந்த ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் சைத்தாமா வந்து ஒரு சீரியஸ் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. என்னன்னா சீரியஸ் சீரிஸ் சைட் ஹாப்ஸ். ஸோ இது எப்படின்னு வச்சுங்களேன், சைட்ல வந்து ஜம்ப் பண்றது தான். அந்த ஜம்ப் பண்றது ரொம்ப ஸ்பீடா இருக்கனால நிறைய சைத்தாமா இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ஆஃப்டர் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ரியலான சைத்தாமா யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இது சவுண்ட் சோனிக் அகைன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. பட் அதை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தார் இல்லையா, அதுல கிரியேட் ஆன சவுண்ட் வேவ்ல அவன் வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருப்பான். அதுல கிரியேட் ஆன சவுண்ட் வேவ்லயே அவன் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பான். சோ அந்த அஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவனுக்கு கான்சியஸ்னஸ் இருக்காது, அந்த அளவுக்கு போயிருந்திருப்பான். சைத்தாமா இதுல அட்டாக் கூட பண்ணல. 6th சீரியஸ் சீரிஸ் கன் வாட்டர். இது யாருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிருப்பாருன்னா மான்ஸ்டர் கிங் ஓரோச்சிக்கு அகைன்ஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓரோச்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சைத்தாமா வந்து அப்ப லாவால வந்து உள்ள இருந்துகிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அது வந்து அவருக்கு லாவான்னு தெரியாது, ஏதோ ஹாட் வாட்டர் நினைச்சிட்டு அவர் வந்து உள்ள ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாரு. ஓரோச்சி இருக்கா இல்லையா, சைத்தாமா அட்டாக் பண்றதுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். காயா கேனன் அட்டாக். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா எர்த்தோட கோர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து எனர்ஜியை எடுத்து யூஸ் பண்ற ஒரு அட்டாக். இது எடுத்து அட்டாக் பண்றான் இல்லையா, இதோட அழிவுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா எர்த் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அதோட அட்டாக்ங்கிறது வந்து இருந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி சைத்தாமா வந்து அட்டாக் பண்ண போவான். அப்பதான் சைத்தாமா வந்து சீரியஸ் சீரிஸ் வாட்டர் கன் வந்து யூஸ் பண்ணுவாரு. அது எப்படின்னா அங்க இருந்த லாவா இருக்கு இல்லையா, அந்த லாவாவை ரொம்ப பிரஷர் கொடுத்து அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ அதோட பவரே எந்த அளவுக்கு இருக்குன்னா அவன் வந்து காயா கேனன் அட்டாக் யூஸ் பண்ணா இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். காயா கேனன் அட்டாக்கே பிளானட் லெவல்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு அட்டாக் தான். ஸோ அதை வந்து இவ்வளவு அசால்ட்டாவே இவர் வந்து டீல் பண்ணிருப்பாரு. 5th சீரியஸ் சீரிஸ் ஹெட் பட். சைத்தாமா அவர் ஹேண்டை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றது மட்டும் பவர்ஃபுல் கிடையாது, அவரோட ஹெட்டை யூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கீங்களே, அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். இது யாருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிருப்பாருன்னா மான்ஸ்டர் காரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்பதான் இந்த கில்லர் மூவ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அவன் இப்ப மான்ஸ்டர் ஃபார்ம்ல இருப்பான். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை இவர் மேல லான்ச் பண்றதுக்காக வருவான். அப்போதைக்கு சைத்தாமா அவரோட ஹெட்டை யூஸ் பண்ணி இந்த அட்டாக் வந்து போட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த அட்டாக்ல என்ன இருக்குன்னா மான்ஸ்டர் காரோ இருக்கா இல்லையா, அவன் வந்து உடஞ்சிருவான். அது மட்டும் கிடையாது, பஞ்ச் பண்ணால அவரோட ஹேண்டுமே பிரேக் ஆயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு இவரோட ஹெட் பட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். 4th சீரியஸ் சீரிஸ் டேபிள் ஃபிளிப். இது வந்து எப்போ யூஸ் பண்ணிருப்பாருன்னா காரோக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்ப தான் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த பேட்டில்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னா ஜூபிட்டரோட மூன் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த பேட்டில்ங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுவாருன்னா அவரோட ஃபிங்கர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஜூபிட்டரோட மூன் இருக்கு இல்லையா, அதோட தரையில வந்து அவரோட ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. அதோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாவே பொளந்து பறக்க விட்டுருப்பாரு. அந்த இடம் ஃபுல்லாவே சதறி இருக்கும். ஸோ அவ்வளவு பெரிய அட்டாக்கை ரொம்ப அசால்ட்டா வந்து சைத்தாமா வந்து யூஸ் பண்ணுவாரு. பட் இது வெப்காமிக்ல வந்து வேற இடத்துல யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இசட் சிட்டி இருக்கு இல்லையா, மான்ஸ்டர் அசோசியேஷன் ஹெட் இருக்குல்ல, சோ அங்க யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடமே வந்து சதஞ்சிரும். அது மட்டும் கிடையாது, காரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த டைரக்ஷன் சென்ஸ் இருக்காது. நம்ம எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு கன்ஃபியூஸா இருக்கும். இதெல்லாம் சைத்தாமா பெரிய லெவல் எஃபோர்ட் போட்டு பண்றது கிடையாது, லைட்டான எஃபோர்ட்லயே பண்றது. 3rd சீரியஸ் சீரிஸ். இது வந்து ஒரு அட்டாக் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு, ஆக்சிடென்ட்ல நடந்திருக்கும். காரோவுக்கு அகைன்ஸ்டா இவர் வந்து பேட்டில் பண்ணிருப்பாங்க இல்லையா ஜூபிட்டரோட மூன்ல. சோ அப்ப பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு தும்மல வந்து தும்முவாரு. அது வந்து வேணும்னு பண்ணிருக்க மாட்டாரு. சோ பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ யதார்த்தமா நடந்ததுதான். பட் அதோட பவருங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, அதுல பாதி காலியா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தும்மல் வந்து போட்டிருப்பாரு. 2nd ஆம்னி டைரக்ஷனல் பஞ்ச். இது கொஞ்சம் டேஞ்சரான மூவ். சோ இது எப்ப யூஸ் பண்ணிருப்பாருன்னா இது காஸ்மிக் காரோ இருக்கான் இல்லையா, சோ அவனுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த மூவ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. காரோவால எஸ்கேப் கூட ஆயிருக்க முடியாது. சோ இது வந்து எப்படின்னா இவர் வந்து எனிமியை சென்டரா வச்சு அவங்க எஸ்கேப் ஆக முடியாத மாதிரி ஃபுல் சரௌண்டிங்ல அப்படியே வந்துகிட்டே இருப்பாரு. ஸோ எந்த சைடுமே வந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆக நினைச்சாங்கன்னா ஒரு சீரியஸ் பஞ்ச் வந்து விழுந்துடும், அத்தோட அவங்க வந்து முடிஞ்சிருவாங்க. ஸோ அதனால அதுலேருந்து
இருந்து எஸ்கேப் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரோ வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருப்பான், முடியாது. காரோ வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறத கூட இது ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கும். இந்த ஒரு மூவ்ல இருந்து எஸ்கேப் ஆக நினைச்சாங்கன்னா எந்த சைடு இருந்து வேணாலும் ஒரு தரமான சீரியஸ் பஞ்ச் வந்து விழுவும். ஃபர்ஸ்ட் கில்லர் மூவ் சீரியஸ் பஞ்ச். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்ச். ஸோ இந்த பஞ்ச் பண்றப்போ மேக்ஸிமம் சைத்தாமாவோட ஃபேஸுங்கிறது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறது வந்து பார்க்கலாம். நார்மல் பஞ்சில் இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அந்த பஞ்சுக்கு வந்து அவர் போவார். ஸோ எல்லா சீரியஸ் பஞ்சுமே ஒரே லெவலில் பவரில் இருந்திருக்குமானா அப்படி இருந்திருக்காது. அதுவும் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஞ்சை யாருக்கு அகேன்ஸ்டா பண்ணியிருப்பாருன்னா நம்ம போரோஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணியிருப்பாரு. போரோஸ் வந்து ஏலியன், அவன் நிறைய பிளானட்டை அழிச்சிட்டு தான் இடத்துக்கு வந்திருப்பான். அவனுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். நமக்கு ஈக்குவலா யாரும் பேட்டில் பண்ண மாட்டாங்களே, நமக்கு ஒருத்தான ஒரு ஆப்பனோட சண்டை போடணுங்கிறதுக்காண்டி தான் அவன் நிறைய பிளானட்டை அழிச்சிட்டு வந்திருப்பான். ஸோ ஃபைனலாக அவன் வந்து இடத்துக்கு வந்திருப்பான். எடுத்த ஃபைனல் ஆக்குறது வந்து சைத்தாமா. ஸோ சைத்தாமோட பேட்டில் பண்ணிருக்கப்போ அவனோட நிறைய அட்டாக் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பான், முடியாது. அதுக்கப்புறம் தான் அவனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவான், கொலாப்சிங் ஸ்டார் ரோரிங் கேனன். ஸோ இந்த அட்டாக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பிளானட்டை வந்து அழிச்சிருந்திருப்பான். இதை எர்த் மேல யூஸ் பண்ணியிருந்தானா எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே அழிஞ்சிரும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக். இதை சைத்தாமாவுக்கு அகைன்ஸ்டா அவன் யூஸ் பண்ண அப்போதான் சைத்தாமா சீரியஸ் பஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பஞ்ச் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னா அவன் யூஸ் பண்ணாலே அட்டாக் அதை காலி பண்ணது மட்டும் கிடையாது, எர்த்தையே ஒரு ரவுண்ட் வந்திருக்கும், ஸ்கை ஃபுல்லாவே ஸ்பிளிட் ஆயிருக்கும். அவன் யூஸ் பண்ணது பிளானட்டோட சர்ஃபேஸ் அழிக்கக்கூடிய ஒரு அட்டாக் தான். அதை காலி பண்ணது மட்டும் கிடையாது, அதை தாண்டின பெரிய ஒரு எஃபெக்ட் வந்து அந்த பஞ்ச் வந்து கொடுத்துருந்துருக்கும். சீரியஸ் பஞ்ச் வந்து இன்னொன்று வந்து எல்டிஆர் சென்டிபீட் இருக்கா இல்லையா, அவனுக்கு அகேன்ஸ்ட் அவன் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றப்ப என்ன இருக்குன்னா அவன் வந்து காத்தோட காத்தா கரைஞ்சிருந்திருப்பான். பட் போரோஸுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணார் இல்லையா, அந்த பஞ்சோட கம்பேர் பண்றப்போ இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காது. அதுக்கப்புறமா இன்னொரு பவர்ஃபுல்லான எனிமிக்கு அகேன்ஸ்டா அவன் யூஸ் பண்ணியிருப்பாரு, ஈவில் நேச்சர் வாட்டர். இந்த ஈவிலுக்கு அகேன்ஸ்டா இந்த பஞ்சை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இவன் வந்து ஒரு ஃபுல் சீனு சொல்லலாம், இல்லைன்னா சீல இருக்க ஒரு பார்ட். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ பஞ்ச் பண்றப்போ அது ஃபுல்லாவே ஸ்பிளிட் ஆயிருந்திருக்கும். இவெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனிமி. அதுக்கப்புறமா நம்ம காரோக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பஞ்ச் வந்து இருக்கு, சீரியஸ் பஞ்ச் ஸ்கொயர். சைத்தாமாவோட 2 பஞ்சோட பவர் இது. காரோவும் சைத்தாமாவோட பவரை காப்பி பண்ணி வந்து ஒரு பஞ்ச் பண்ணியிருப்பான். சைத்தாமாவும் அப்போ பஞ்ச் பண்ணியிருப்பாரு. அப்போ சைத்தாமா செம்ம கோவத்தில் இருந்திருப்பாரு. ஸோ அவங்க பண்ண பஞ்சை பார்த்துட்டு பிளாஸ்ட் வந்து ஒன்று டிசைட் பண்ணிடுவாரு, இந்த பஞ்ச் இருக்கு இல்லையா, இது மட்டும் இங்கே விழுந்ததுன்னா இங்கே பூமியே இருக்காது, டோட்டலாக அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு பிளாஸ்ட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த அட்டாக் இருக்கு இல்லையா அதை வந்து டெலபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க. டெலபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு போயிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த பார்க்குறப்போ நிறைய ஸ்டார்ஸ் வந்து அழிஞ்சிருந்திருக்கும். அங்கே அப்படி ஒன்று இருந்ததுக்கான தடையுமே இருக்காது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிளாஸ்ட் மட்டும் அதை பண்ணலன்னா அப்பவே வந்து எடுத்து அழிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதோட எஃபெக்டா தான் இவங்க வந்து ஜூபிட்டரோட மூன்ல போயிட்டு லேண்ட் ஆயிருப்பாங்க. அங்கதான் காரோவும் சைத்தாமாவும் வெறித்தனமா சண்டை போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து சைத்தாமாவில் வெறித்தனமா சண்டை போட்டுக்க மாட்டாரு, காரோ தான் சைத்தாமா கிட்ட வெறித்தனமா சண்டை போட்டிருப்பான். ஸோ சைத்தாமாவோட சீரீஸ்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். இது எல்லாமே வந்து அவரோட லாஸ்ட் பவர் கிடையாது, நார்மல் பஞ்சோட ஒரு ஸ்டெப் மேல. சைத்தாமோட பவருக்கு இன்ன வரைக்கும் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அது மட்டும் கிடையாது, சைத்தாமா பேட்டில் பண்றாருன்னு வச்சுங்களேன், அந்த பேட்டில் இவரோட மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு கூட இது வரைக்கும் நம்ம வின் பண்ணி பார்த்தது கிடையாது. ரைட்டா ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட்லயே வந்து வின் பண்ணிட்டு போயிறாரு. இந்த அனிமி ரைட்டர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இன்னொரு அனிமி எழுதியிருக்காரு, மாப் சைக்கோ 100. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சைத்தாமா கேரக்டர் வந்து நீங்க என்ன பெட்டராகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேயுமே ரொம்ப பவர்ஃபுல் தான், அக்செப்ட் ஹிம்செல்ஃப் தான் அதோட கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் ஒன் பஞ்ச் மேனோட எண்டிங்குமே இருக்க போகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சைத்தாமாவோட கில்லர் மூவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு சைத்தாமாவோட ஃபேவரட் பேட்டில் என்ன, ஸோ அவர் யூஸ் பண்ற மூவ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.